friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டர்ட்டியான சில்வர் பைப் வந்து எப்படி நம்ம பளபளன்னு ஆக்குறது அப்படினு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம கோல்கேட் பேஸ்டும் ஒரு பிரஷ் இது மட்டும் தான் நமக்கு தேவையானது. வேற எதுவுமே தேவையில்லை. இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லா நம்ம பைப்ல வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் அந்த பேஸ்ட் வந்து படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நல்லா காயட்டும். இது பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்து அதில் நம்ம பேஸ்ட்டில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கழுவும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் எடுத்து அதில் தேய்ச்சி விட்டுடலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. அதே நம்ம ப்ரஷ்ஷில் நம்ம லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும். அதில் இருக்கிற கரை, உப்பு தண்ணி படிஞ்ச கரை எல்லாமே சூப்பராக போயிடும். பல நம்ம புதுசாக மாட்டும் போது எப்படி பைப் இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பைப்பு நீங்கள் புதுசாக வாங்கி மாட்டின மாதிரியே இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த சில்வர் மாடலில் பைப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.